அதற்கு மேலே அதை நகர்த்தாமே 40 ஆண்டுகள் கடத்திட்டு போயிட்டார். இன்னைக்கு அவரோட சீடர்கள் பாலகிருஷ்ணன் போன்றவங்களாம் வந்து அதையே சொல்லிட்டு தெரியுறாங்க. தமிழர்கள் வடக்கிருந்து தெற்கு நோக்கி வந்து பாலகிருஷ்ணனை தான் தெலுங்கர்னு சொல்றீங்க. சரிதானே? ஆமா உலக தமிழ் ஆராய்ச்சினா ஒரு பிறமொழியாளர் தான். அவருக்கு அதுக்கு என்ன தகுதி இருக்கு அந்த பொறுப்பு? அவர் எம்ஏ தமிழ் படிச்சிருக்காருல்ல, அது ஒண்ணு போதும். ஆனா அங்க என்ன பியூட்டினா அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து எம்பிஎல் பிஹெச்டி. இவரு வந்து அதை தபால் வழியில படிச்சவரா? இதுக்கு முன்னாடி அந்த தலைவர்ங்கிற பொறுப்பு வந்து ஒரு அந்த அமைச்சருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. முதல்ல முதலமைச்சர் கொடுத்திருந்தாங்க, அதன் பிறகு தமிழ் துறை அமைச்சர் கொடுத்திருந்தாங்க. இவருக்கு இப்ப ஒரு தலைவர் ஆக்கிட்டாங்க. இன்னும் இயக்குனர் இல்ல, உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு இயக்குனர் இல்ல. எல்லாம் பேசிட்டு கடைசியா கொண்டு போய் அதை திராவிடத்துக்குள்ள கொண்டு நிறுத்திடுவாங்க. போடல. இப்ப வேலுநாச்சியாருக்கு எத்தனை சிலை இருக்கு இல்லைங்களா? நமக்கு வந்து வஉசி விடவா நீங்க ஒரு பிசினஸ் இதை பார்க்க முடியும். வணிகத்துல புரட்சி செய்தவன். அது பிரிட்டிஷ்னால கிழக்கிந்திய கம்பெனி, அவன் வணிக கம்பெனி, அது இன்டர்நேஷனல் கார்பரேட். அதை எதிர்த்து ஒருத்தர் வந்து கப்பல் இறக்குனாரு. அவருக்கு நீ என்ன பெருமை சேர்த்திருக்கிற? அப்ப இத்தனை